அடுத்து கந்தர்வக்கோட்டை தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள பார்த்துடலாம். அந்த வகையில அதிமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 43.84%, 2019ல 6.88%, 2021ல 36.50%, 2024ல 24.25% வாங்கி இந்த இடத்துல அவிங்க வாக்குகள சரிஞ்ச நிலையில தான், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல ஒரு சவாலா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப அதிமுகக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இந்த தொகுதி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 41.78%, 2019ல 41.79%, 2021ல 44.65%, 2024ல 44.43% பெற்று இந்த இதுல அவிங்க ஒரு வெற்றி பெறும் வகையில வாக்குகள வச்சு அவிங்க வச்சிருக்காங்க. அதாவது சிபிஐ-எம் இந்த இடத்துல இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கிய வச்சிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல சிபிஐ-எம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இடதுசாரிகள் கட்சிகள் பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல அதாவது மக்கள் நல கூட்டணியில் இருந்தப்பயே இவங்க நல்ல ஒரு வாக்கு சதவீதங்கள சிபிஐ-எம் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்ப திமுக கூட்டணியும் கொஞ்சம் வலுவோட இருக்க காரணத்தினால, அவிங்களோட சேர்ந்த காரணத்தினால கண்டிப்பா இந்த இடத்துல அதிகமான வாக்குகள பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 1.10%, 2019ல 2.9%, 2021ல 8.11%, 2024ல 9.49% வாங்கி இவிங்க இந்த தொகுதியில ஏறுமுகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா வெற்றி பெறும் வகையில வாக்குகள் வாங்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.